140 கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க, இது சாதாரண தொகையே கிடையாது. சினிமால இது ஒரு மிகப்பெரிய கேம்பிள். ஒரு படத்துல இவ்ளோ பெரிய தொகையை முதலீடு பண்றாங்கன்னா, அந்த படத்தோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இந்த பிரம்மாண்டமான முதலீடு தான் நாம இன்னைக்கு பார்க்க போற படத்தோட தலையெழுத்தையே தீர்மானிச்சது. வணக்கம். ஏகப்பட்ட தடைகளை தாண்டி திரைக்கு வந்த கருப்பு படத்தோட இந்த ரோலர் கோஸ்டர் பயணம், அப்புறம் அது பண்ணியிருக்கிற பிரம்மாண்டமான சாதனைகளை தான் நாம இப்போ முழுசா அலச போறோம். ஒரு படம் தியேட்டருக்கு வரதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுது, அதோட பிசினஸ் எப்படி நடக்குது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, நாம என்னென்ன விஷயங்களை கவர் பண்ண போறோம்னா, முதல்ல அந்த குழப்பமான ரிலீஸ் நாள் அன்னைக்கு என்ன ஆச்சு, அடுத்து படத்தோட அந்த ஃபேண்டசி ஆக்ஷன் கதைக்களம், மூணாவதா பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ், அப்புறம் கடைசியா ரசிகர்களோட தீர்ப்பு என்ன. இதான் நம்ம பிளான். விஷயம் அந்த குழப்பமான வெளியீட்டு நாள், கடைசி நேரத்துல நடந்த அந்த டென்ஷனான விஷயங்களை பத்தி பாப்போம். பொதுவாவே ஒரு பெரிய படத்தோட ரிலீஸ் நாள்னா அது ஒரு திருவிழா மாதிரி தானே இருக்கும். ஆனா நம்ம சூர்யா த்ரிஷா காம்போல ரொம்ப நாளா எதிர்பார்க்கப்பட்ட இந்த படத்துக்கு விடிஞ்சா ரிலீஸ் அப்படிங்கிற நேரத்துல அதிகாலை காட்சிகள் எல்லாம் திடீர்னு கேன்சல் ஆச்சு. ரீசன் என்னன்னா, தயாரிப்பு தரப்புல இருந்த பெரிய நிதி நெருக்கடியும் செட்டில் பண்ணப்படாத சில பாக்கிகளும் தான். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க ஆசையா தியேட்டருக்கு போன ஃபேன்ஸ்க்கு அந்த நிமிஷம் எவ்வளவு பெரிய ஏமாற்றமா இருந்திருக்கும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆக்சுவலா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒரு டைம்லைன் படி சொல்றேன் கேளுங்க. மே 14 பிளான் பண்ண ரிலீஸ் திடீர்னு எந்த முன்னறிப்பும் இல்லாம தள்ளி வைக்கப்படுது. சரி, என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அடுத்த நாள், அதாவது மே 15 அதிகாலையில காலை காட்சிகள் எல்லாமே அதிகாரப்பூர்வமா கேன்சல்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், படம் வருமா வராதான்னு ஒரே குழப்பம். ஆனா நல்ல வேளையா முதலமைச்சர் தளபதி விஜய் அவங்களோட ஒப்புதலோட அன்னைக்கு காலையில 9 மணிக்கு முதல் காட்சி ஆரம்பிச்சுது. அந்த நிமிஷம் நிஜமாவே ஒரு பெரிய இருட்டிலேருந்து வெளியே வந்த மாதிரி எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு நிம்மதி. இதிலிருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஏதோ ஒரு படத்துக்கு வந்த பிரச்சனை இல்ல. ஒட்டுமொத்த திரையுலகமும் இது ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்தாங்க. சினிமாவுல ஒரு பெரிய லெஜெண்டான கமலஹாசன் சாரே இத பத்தி பேசிருக்காரு. கருப்பு படம் சந்திச்ச பிரச்சனைகள் சுமூகமா முடிச்சது ரொம்ப மகிழ்ச்சின்னு சொன்ன அதே நேரத்துல தயாரிப்பு செலவுகளை கண்டிப்பா கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறதையும் அவர் ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டியிருக்காரு. சோ இந்த மாதிரி நிதி நெருக்கடிகள் சினிமா பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்தே நமக்கு நல்லா புரியுது. அடுத்து 2வது பகுதி, படத்தோட அந்த அட்டகாசமான ஃபேண்டசி கதைக்களம். இந்த படத்தோட கோர் பிளாட் பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான முரண்பாடு. ஒரு பக்கம் ரொம்பவே விரக்தியில இருக்கிற ஒரு அப்பாவையும் முடியாம இருக்கிற அவரோட பொண்ணையும் காப்பாத்த வர்ற ஒரு வக்கீல். இன்னொரு பக்கம் மனுஷங்களுக்கு இருக்கிற அந்த எல்லைக்குள்ள நின்னு ஜெயிக்கணும்னு சொல்லி சாட்சாத் அந்த கடவுளையே சண்டைக்கு இழுக்கிற ஒரு சாதாரண மனுஷன். கேட்கவே ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் வருதுல்ல. இந்த ஒரு பெரிய கான்ட்ராஸ்ட் தான் படத்தோட அந்த ஆழமான திரைக்கதைக்கு மெயின் பேஸ்மெண்ட். படத்தோட முக்கியமான சில விஷயங்களை டக்குன்னு பாத்துரலாம். ஆர்ஜே பாலாஜி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. சூர்யா இதுல ஒரு சூப்பர் நேச்சுரல் விஜிலண்டா, அதாவது ஊழலுக்கு எதிராக போராடுற ஒரு அமானுஷ்ய சக்தி கொண்ட கேரக்டர்லாம் நடிச்சிருக்காரு. த்ரிஷா நீதிக்காக போராடுற அட்வொகேட் பிரீத்தி அப்படிங்கிற கேரக்டர்ல வராங்க. இது சும்மா ஒரு வழக்கமான ஆக்ஷன் படம் கிடையாதுங்க. ஊழலை எதிர்த்து நடக்கிற ஒரு அமானுஷ்ய போராட்டம். இதுதான் ஃபேன்ஸ் மத்தியில அந்த ஹைப்பை இன்னும் எகர வச்சுது. 3வது பகுதி ரொம்பவே சுவாரஸ்யமான ஒண்ணு. அதான் படத்தோட வசூல் மற்றும் பட்ஜெட் நம்பர்ஸ். இப்போ இந்த பட்ஜெட் கணக்க பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். படத்தோட மொத்த பட்ஜெட் 140 கோடி ரூபாய். ஆனா அதுல சூர்யாவோட சம்பளம் மட்டுமே 45 கோடி. அதாவது மொத்த பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 3ல ஒரு பங்கு ஹீரோக்கே போயிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிற 95 கோடியில தான் மத்த எல்லா ப்ரொடக்ஷன் செலவுகளுமே அடங்கும். ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு படம் எடுக்கும்போது அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லா விளங்கும். மத்த நட்சத்திரங்களோட சம்பள விவரங்களை பார்த்தோம்னா, சூர்யா 45 கோடி, த்ரிஷாவுக்கு 5 கோடி, டைரக்டர் ஆர்ஜே பாலாஜிக்கு 4 கோடி, யோகி பாபு 2 கோடி, அப்புறம் நட்டிக்கு 1.5 கோடி. இவ்ளோ பெரிய செலவுகளை ஆரம்பத்திலேயே பண்ண வேண்டியிருந்ததுனால தான் தயாரிப்பு தரப்புக்கு அந்த முதல் நாள் நிதி நெருக்கடியே வந்திருக்கு. அந்த அளவுக்கு பணத்தை பணயம் வச்சு தான் இந்த கேமை பிளே பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் அன்னிக்கு காலை காட்சிகள்ல நடந்த ஒரு கம்பேரிசனை சொல்றேன். தனுஷோட காரா படத்துக்கு மார்னிங் ஷோ ஆக்குபன்சி 15% இருந்துச்சு. ஆனா நம்ம கருப்பு படம் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி 20% ஆக்குபன்சியை காட்டியிருக்கு. ஒரு பக்கம் காலை காட்சிகள் ரத்தாகுமோங்கிற அவ்வளோ பெரிய குழப்பம், அதை தாண்டி இப்படி ஒரு ஓப்பனிங் கிடைச்சது நிஜமாவே ரொம்ப பெரிய விஷயம் தாங்க. ஆனா சூர்யாவோட பழைய படங்களோட ஓப்பனிங் கூட கம்பேர் பண்ணா இது கொஞ்சம் கம்மி தான். 40,000 இந்த நம்பரை கேட்டா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. புக் மை ஷோல வெறும் ஒரே மணி நேரத்துல புக்கான டிக்கெட்டுகளோட எண்ணிக்கை தான் இது. அந்த தடைகள் எல்லாம் விலகி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு வெறித்தனமா டிக்கெட் புக் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. தமிழ் சினிமா ஹிஸ்டரியிலே 1 மணி நேரத்துல அதிக டிக்கெட்ஸ் வித்த படத்துல இத 4வது பெரிய ரெக்கார்ட்.
சோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து நமக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, காலையில இருந்த அத்தனை டென்ஷன், ஃபினான்ஸ் பிரச்சனை எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு முதல் நாளே பாக்ஸ் ஆபீஸ்ல 20 கோடி ரூபாய் அசால்ட்டா வசூல் பண்ணி ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு பண்ணிருக்கு கருப்பு. காலையில படம் வருமா வராதான்னு இருந்த நிலைமை மாறி சாயங்காலம் 20 கோடி கலெக்ஷன்னு சொல்றப்போ அது நிஜமாவே ஒரு அசுரத்தனமான கம்பேக். இப்போ நம்ம 4வது பகுதிக்கு வந்தாச்சு. ரசிகர்களோட தீர்ப்பு. படம் பத்தி மக்கள் என்ன ஃபீல் பண்றாங்க? கோடிக்கணக்கான வசூலை தாண்டி ஒரு படம் ஆடியன்ஸோட மனசை எப்படி கனெக்ட் பண்ணுதுங்கிறதுல தான் அதோட உண்மையான வெற்றி இருக்கு. படம் பார்த்த ஒரு ரசிகர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா இந்திரன்ஸ், அப்புறம் அனகா வர்றாங்க. இந்திரன் சார் நடிப்பு உண்மையிலே அப்பாரம், அவர் சீரியஸா என்ன அலை வச்சிட்டாருன்னு ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு. அந்த எமோஷனல் கனெக்ட் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். தியேட்டருக்குள்ள ஒரு பக்கம் எமோஷன்னா, தியேட்டருக்கு வெளியே நடந்த ஒரு ஃபன்னான இன்சிடென்ட்டை சொல்றேன். சென்னையில ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க த்ரிஷாவே சர்ப்ரைஸா தியேட்டருக்கு வந்திருந்தாங்க. அப்போ அங்கிருந்த ஃபேன்ஸ் எல்லாம் சிஎம் தளபதி விஜய்க்கு எங்க சார்பா வாழ்த்துக்கள் சொல்லுங்கன்னு கத்த, அதை கேட்டு த்ரிஷா வெட்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா சொல்றேன்னு சொல்ல வீடியோ பயங்கர வைரல் ஆகிடுச்சு. அந்த நாளோட கொண்டாட்டத்தை இது இன்னும் கொஞ்சம் ஏத்தி விட்டுச்சுன்னு தான் சொல்லணும். இவ்ளோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் படத்தோட தயாரிப்பாளர் நாகவம்சி ரொம்ப எமோஷனலா ஒரு விஷயம் ஷேர் பண்ணிருக்காரு. அத்தனை தடைகளையும் தாண்டி இந்த படத்துக்கு உன்னிலே கிடைக்க வேண்டிய அந்த அன்பும் விசில்களும் கொண்டாட்டமும் கிடைச்சதை பார்க்கறப்போ ரொம்பவே ஸ்பெஷலா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த டீமோட அவ்ளோ பெரிய உழைப்புக்கு கிடைச்ச ஒரு சரியான அங்கீகாரம் தான் இது. சோ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். கருப்பு படம் ஏதோ அந்த ரிலீஸ் பிரச்சனையில இருந்து தப்பிச்ச படம் மட்டும் கிடையாது. அது சூர்யாவோட கரியர்லயே ஒரு இமாலய வெற்றியும் பதிவு பண்ணிருக்கு. தயாரிப்பாளர் டி. சிவா சார் சொன்ன மாதிரி இது சூர்யா சாருக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அது மட்டும் இல்லாம ஃபேன்ஸுக்கு இது ஒரு உண்மையான ட்ரீட். ஆர்ஜே பாலாஜி ரசிகர்களுக்கு கொடுத்த ப்ராமிஸை ஸ்கிரீன்ல பக்காவா டெலிவர் பண்ணிட்டாரு. சரி, இந்த மாபெரும் வெற்றியை நாம பார்த்துட்டோம். அடுத்து என்ன? சூர்யா சாரின் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்கு. 2026 சுதந்திர தினத்தை டார்கெட் பண்ணி டைரக்டர் வெங்கி அட்லூரி இயக்கத்துல விஸ்வநாதன் சன்ஸ் வருது. அது போக சூர்யா 47 படமும் லைனப்ல இருக்கு. கருப்பு படத்தோட இந்த பிரம்மாண்ட ஹிட்டான சூர்யாவுக்கும் சரி அவரோட ரசிகர்களுக்கும் சரி இந்த வருஷம் செம பிஸியான ஒரு கொண்டாட்டமான வருஷமா இருக்க போகுது. அப்படியே இந்த அலசரோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. இத்தனை நெருக்கதிகளை தாண்டி கருப்பு இப்படி ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்திருக்கிறப்போ அது சூர்யாவோட அடுத்த படமான விஸ்வநாதன் சன்ஸ் மேல எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு பிரஷரை உருவாக்கும்? அதே மாதிரி இந்த 140 கோடி ரூபாய் அப்படிங்கிற பிரம்மாண்ட பட்ஜெட்டுகள் எல்லாம் நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியால தொடர்ந்து சமாளிச்சு லாபம் பார்க்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். பாய்.